நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சிவமாய் குமரன். மாடுகள் இறைச்சிக்காக விற்பதை தடை செய்த மத்திய அரசை கண்டித்து சென்னை பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய தேசிய லீக் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். பசு, காளை, எருது மற்றும் ஒட்டகங்களை இறைச்சிக்காக விற்பதை மத்திய அரசு தடை செய்து உத்தரவிட்டது. இதனை கண்டித்து இந்திய தேசிய லீக் கட்சியினர் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது பிரதமர் மோடியின் உருவபொம்மையை எரிக்க முற்பட்டவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். மத்திய பிஜேபி அரசு தொடர்ந்து பாசிச சிந்தனையோடு செயல்பட்டு வருகின்றது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இப்பொழுது பசுமாட்டையும், எருதுகளையும், காளையும், ஒட்டகத்தையும் இறைச்சிக்காக விற்பனை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு உத்தரவை போட்டு இந்திய மக்கள் சுமார் 80% மக்களினுடைய பிரதான உணவான இந்த மாட்டு இறைச்சி உணவை மத்திய அரசு தடை விதித்ததை இந்திய தேசிய லீக் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. இதனிடையே பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த நேரம் ஒரு சிலர் காவல்துறையினரின் பேருந்துகளின் மீது கல்வீசி தாக்குதலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இறைச்சிக்காக மாடுகளை விற்பதை மத்திய அரசு தடை செய்ததை கண்டித்து நாடெங்கிலும் போராட்டங்கள் தீவிரமடைந்து வருகின்றன. தமிழகத்தில் சென்னை, கோவை உள்ளிட்ட இடங்களில் மத்திய அரசை கண்டித்து போராட்டங்கள் நடைபெற்றது. மாட்டு இறைச்சி தடையை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இந்திய தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது இந்த தடை இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் எதிரான நடவடிக்கை என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறினர். தடையை திரும்ப பெறாவிட்டால் மத்திய அரசுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெறும் என்று ஆர்ப்பாட்டத்தில் எச்சரிக்கை விடப்பட்டது. 4வது வருடம் ஆரம்பிக்கின்ற நிலையில தன்னுடைய அரசியல் முதல் வித்தை இப்போது தொடங்கி இருக்கிறார். தன்னுடைய வித்தையை, மோடி வித்தையை காமிக்க ஆரம்பித்திருக்கிறார். இது மத்திய அரசுக்கான எச்சரிக்கை. ஒட்டுமொத்த இந்திய மக்களும் திரள்வார்கள் என்றால், மக்கள் புரட்சியாக இது வெடிக்கும் என்றால் இந்த அரசாங்கம் தூள் தூளாக்கப்படும் என்பதை தெளிவாக எச்சரிக்கையாக தெரியப்படுத்திக் கொண்டு, இறைச்சிக்காக மாடுகளை விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு தமிழ் புலிகள் கட்சியினர் மோடியின் உருவபொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு தலித்துகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரான கொள்கையை பின்பற்றி வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இறைச்சிக்காக மாடுகளை விற்கக்கூடாது என்ற மத்திய அரசின் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என போராட்டத்தின் போது அவர்கள் வலியுறுத்தினர். இறைச்சிக்காக மாடுகளை விற்க மத்திய அரசு தடை விதித்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவனந்தபுரத்தில் மாட்டு இறைச்சியை சமைத்து இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இறைச்சிக்காக மாடுகளை விற்க மத்திய அரசு நேற்று திடீர் தடை விதித்தது. இதற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்புகள் கிளம்பி வருகிறது. இதனிடையே மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் இந்திய மாணவர் கூட்டமைப்பினர் மற்றும் ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் சாலையின் நடுவே மாட்டு இறைச்சியை சமைத்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மாட்டு இறைச்சிக்காக மாடுகளை விற்க மத்திய அரசு தடை விதித்திருப்பது ஜனநாயக விரோதமான நடவடிக்கை என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் நியூஸ் 7 தமிழுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இப்படி ஒரு தடையை விதித்திருப்பது என்பது ஜனநாயகத்திற்கும் மக்களுக்கும் விரோதமான ஒன்று. இதை நிச்சயமாக மத்திய அரசாங்கம் மீண்டும் பரிசீலிக்க வேண்டும். இறைச்சிக்காக மாடுகள் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து நீதிமன்றத்தில் போராடுவோம் என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கூறியுள்ளார். திருச்சி பெரியார் நூற்றாண்டு கல்வி வளாகத்தில் மகளிர் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்க வந்த கி வீரமணி மாடுகள் விற்பனைக்கான கட்டுப்பாடு குறித்து செய்தியாளர்களிடம் பேசும்போது மத்திய சுற்றுச்சூழல் துறை சார்பாக வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிவிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினார்.
இதற்காக நீதிமன்றம் மூலம் போராடுவோம் என்றும் மேலும் வீதிகளிலும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். மாடுகள் விற்பனை தொடர்பாக மத்திய அரசு பிறப்பித்துள்ள உத்தரவு அரசியல் சட்ட விரோதம் என்றும் சிறுபான்மை மக்களுக்கு கேடு செய்யக்கூடியது என்றும் கி வீரமணி குறிப்பிட்டார். மாட்டிறைச்சி இங்கேயோ மற்ற மாநிலங்களிலோ தடை செய்யப்படவில்லை. மாட்டிறைச்சி கூடங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஏன் உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்களிலே கூட மாட்டிறைச்சி கூடங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியதையே ஒரு பக்கம் கொடுத்து மறுபக்கம் மறுக்கக்கூடிய அளவிற்கு அச்சுறுத்தக்கூடிய அளவிற்கு இந்த ஆணை இருக்கிறது. எனவே மத்திய அரசு சுற்றுச்சூழல் சார்பாக தன்னதிகாரமாக தானடித்த மூப்பாக செய்து கொண்டிருக்கிற இதை அவர்கள் திரும்ப பெற வேண்டும். இதற்காக நீதிமன்றத்திலும் போராடுவோம், நீதிமன்றத்திலும் மக்களை அடுத்து போராடுவோம். மாடுகளை விற்பதற்கும் வாங்குவதற்கும் தடை விதித்த அரசை கண்டித்து வரும் ஜூன் 2ஆம் தேதி மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் மத்திய அரசு தடை விதித்திருப்பது மக்கள் மீது தொடுக்கப்பட்டுள்ள போருக்கு சமம் என்று விமர்சித்துள்ளார். எனவே மத்திய அரசு வெளியிட்டுள்ள தடை அறிவிப்பை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று 3 ஆண்டுகள் முடிந்துள்ள நிலையில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலோ தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதிலோ அக்கறை காட்டவில்லை என்றும் அவர் குறை கூறியுள்ளார். மக்களை பிளவுபடுத்துவதிலும் வகுப்புவாத வெறியை வளர்ப்பதிலும் பாஜக அரசு ஈடுபட்டுள்ளது எனவும் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். மேலும் மத்திய அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் ஜூன் 2ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மாட்டிறைச்சி விவகாரத்தில் விரைவில் முடிவெடுக்கப்படும் என தமிழக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பது குறித்து தேர்தல் தேதி அறிவித்த பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். நேற்றைக்கு சொல்லி இன்னைக்கு பேப்பரில் வந்திருக்கு. அவர் பினராயி சொல்லியிருக்காரா, அவங்க எங்களுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்கிறாங்க. அது டைப் வேறு. நாங்கள் என்ன விவரங்கிறது எங்கள் முதலமைச்சர் எல்லாத்தையும் கலந்து பேசுவார். கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க, உடனுக்குடன் பேச முடியாது இல்லையா. எங்களுடைய தமிழ்நாடு அரசோட திட்டம் என்னங்கிறது நாளைக்கு உங்களுக்கு சொல்லிடுவாங்க. மாட்டிறைச்சி தடை விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சம்பந்தமே இல்லாமல் மதத்தோடு இதனை ஒப்பிட்டு திமுக போன்ற கட்சிகள் அரசியலாக்கி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். விவசாயிகள் வாழ்க்கையிலே ஒளியேற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏராளமான புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதில் ஒரு அங்கமாகத்தான் இந்த கால்நடைகளை பாதுகாக்கக்கூடிய திட்டமும் வந்திருக்கின்றது. இதை அரசியலாக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். விலங்குகளை கொடூர சித்திரவதைகளிலிருந்து பாதுகாக்கவே மத்திய அரசு மிருகவதை தடுப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மிருகவதை தடுப்பு சட்டத்தில் விதிகள் மாற்றம் செய்யப்பட்டது குறித்து மத்திய அரசு அளித்துள்ள விளக்கத்தில், கால்நடை இறைச்சி கூட வர்த்தகத்தை முறைப்படுத்துவதற்காக இந்த திருத்தங்கள் கொண்டு வரப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. கால்நடை சந்தைகளில் விலங்குகளின் நலனை உறுதி செய்வதுதான் நோக்கம் என்றும் விதிமுறை மாற்றம் பற்றிய கோரிக்கைகள் பரிந்துரைகள் ஆய்வு செய்யப்படுகின்றன என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கால்நடை சந்தைகளுக்கு கொண்டு வரப்படும் விலங்குகளுக்கு மட்டுமே இந்த விதிகள் பொருந்தும் என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. அரசியலுக்கு வருவது பற்றி நேரம் வரும்போது தெரிவிப்பேன் என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். ரஜினி நடிக்கும் காலா திரைப்படத்தின் படப்பிடிப்பு மும்பையில் நாளை தொடங்க உள்ளது. இதற்காக சென்னையில் இருந்து விமானம் மூலம் நடிகர் ரஜினிகாந்த் மும்பை புறப்பட்டு சென்றார். முன்னதாக விமான நிலையத்தில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். நியூஸ் 7 தமிழ் செய்தியாளரின் அரசியல் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த நடிகர் ரஜினிகாந்த், அரசியலுக்கு வருவது பற்றி நேரம் வரும்போது தெரிவிப்பதாக கூறினார். நாளை தொடங்க உள்ள காலா படப்பிடிப்புக்காக மும்பை புறப்பட்டு செல்வதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். போயஸ் காரில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார். காலா ஷூட்டிங் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஷூட்டிங்காக நான் போயிட்டு இருக்கேன். என்னுடைய வேலை, என்னுடைய தொழில் அது கவனிக்க போயிட்டு இருக்கேன். இது உங்க வேலை, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. என்னையும் என் வேலை செய்ய விடுங்க. சினிமாவில் சுதந்திரமாக நடித்து கோடி கோடியாக குவிக்கும் நடிகர் ரஜினியும் கமலும் அரசு மீது குறை கூறுவதை ஏற்க முடியாது என அமைச்சர் சி வி சண்முகம் கருத்து தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வீடூர் அணையினை தூர்வாரும் வகையில் வண்டல் மண் எடுக்கும் பணியை தமிழக சட்டம் மற்றும் சிறைத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
முதன்முறையாக இந்த அணையில் வண்டல் மண் எடுக்கின்ற பணி தொடங்கப்பட்டுள்ளதாகவும் 951 லோடு வண்டல் மண் எடுப்பதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அரசு இயந்திரம் சரிவர இயங்கவில்லை என நடிகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் ஆகியோர் கூறியதற்கு அமைச்சர் சி வி சண்முகம் கடும் கண்டனம் தெரிவித்தார். அரசு சிஸ்டம் சரியாக செயல்படுவதால் தானே சினிமாவில் சுதந்திரமாக நடித்து கோடி கோடியாக ரஜினியும் கமலும் சம்பாதிக்க முடிகிறது என்று அமைச்சர் சி வி சண்முகம் கருத்து தெரிவித்தார். நாட்டில் நடித்து கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிச்சு வெளிநாட்டில் போய் முதலீடு செய்து இந்த சிஸ்டத்தில் தானே இருந்தார். வேற எந்த சிஸ்டத்தில் அவர் வாழ்ந்தார்? இந்த சிஸ்டத்தில் தானே வாழ்ந்தார் இவங்க எல்லாரும். அதிமுக அணிகள் இணைப்பு குறித்து முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் காலையில் ஒன்றும் மாலையில் ஒன்று பேசுவதாக தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ஒரு கருத்தரங்கில் கலந்து கொண்ட அமைச்சர் புதிய மீன் இறால் உணவு வகைகளை அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனியார் பாலில் கலப்படம் குறித்து அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆதாரத்தின் அடிப்படையிலே குற்றம் சாட்டுவதாக தெரிவித்தார். மேலும் அதிமுக அணிகள் இணைப்பு குறித்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் காலையில் ஒன்றும் மாலையில் ஒன்று பேசுவதாக நிதியமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பேச்சிலே ஒரு ஒரு எந்த அளவுக்கு ஒரு மற்றவர்களை மனம் புண்படி பேசுகிறார் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம். காலையிலே நல்ல வாய், மாலையிலே நாரவாய் என்று சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான வார்த்தை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுகவின் இரு அணிகளையும் இணைக்கும் முயற்சி தொடர்வதாகவும் இரு அணிகளும் விரைவில் இணையும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் 42வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். ஏற்காட்டில் தோட்டக்கலைத்துறை சார்பில் நடத்தப்படும் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. இதில் முதலமைச்சர் பழனிசாமி கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 83 ஆண்டுகளுக்கு பின்னர் மேட்டூர் அணையை தூர்வாரும் பணி நாளை தொடங்க உள்ளதாக கூறினார். அதிமுகவின் இரு அணிகளையும் இணைப்பது தொடர்பான முயற்சிகள் தொடர்ந்து வருவதாக கூறிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விரைவில் இரு அணிகளும் இணையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழக அமைச்சரவையில் இப்போதைக்கு மாற்றம் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். இன்றைக்கு எதிர்க்கட்சி சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரும் எங்களை சந்திக்கின்றார். ஆளுகின்ற சட்டமன்ற உறுப்பினரும் எங்களை சந்தித்து தாங்கள் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலின் போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி தாருங்கள் என்ற கோரிக்கை மனு கொடுக்கின்றார்கள். அந்த வகையிலே சட்டப்பேரவைகள் என்னை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக ஒரு தாழ்த்தப்பட்ட பிரிவினர் எம்எல்ஏஸ் அது அப்படி இல்லை. நீங்கள் தான் பத்திரிகையில் தவறான செய்தி வெளியிடுறீங்க. ஒருபோதும் அப்படி யாரும் செய்யவில்லை. இந்த ஆட்சி பொறுத்த வரைக்கும் இரு அணிகளும் மறுபடியும் பேச்சுவார்த்தை வாய்ப்பு இருக்குங்களா? இரு அணிகளும் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கின்றோம். நிச்சயமாக இரண்டு அணியும் இணையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவின் படத்தை திறப்பதற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் நேற்று எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் நக்மா ஆதரவு தெரிவித்துள்ளார். ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் இருவேறு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருப்பதை தற்போது பார்க்கலாம். ஜெயலலிதா படத்தை வைப்பது என்பது சட்டவிரோதமானது. ஒரு குற்றவாளியினுடைய படத்தை எப்படி சட்டமன்றத்தில் வைக்கலாம்? சட்டமன்றத்திலே பெரிய பெரிய தலைவர்கள் காமராஜர், பெரியார், ராஜாஜி, பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி போன்றவர்கள் எல்லாம் இருக்கின்ற படங்கள் வைத்திருக்கின்ற இடத்தில் ஒரு குற்றவாளி என்று கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிய ஜெயலலிதாவினுடைய படத்தை வைப்பது என்பது மிகவும் தவறான செய்கை. அதை செய்யக்கூடாது. ஒருவேளை அப்படித்தான் செய்வோம் என்று சொன்னால் பிறகு தலைமை காவல் அதிகாரியினுடைய அலுவலகத்தில், ஐஜியினுடைய அலுவலகத்தில் வீரப்பனுடைய படத்தையும் ஆட்டோ சங்கருடைய படத்தையும் வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சரி, ஓகே. அதில் என்ன அப்ஜெக்ஷன் இருக்கட்டும். அவங்க சிஎம்மாக இருந்தாங்க எத்தனை வருஷம். ஸோ பரவாயில்ல, அது இருக்கட்டும். ஷீ இஸ் ஒன் ஆஃப் த லேடி லீடர்ஸ் அண்ட் அதில் தப்பு இல்லை. இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து எழுந்திருங்கள். நியூஸ் 7 தமிழோடு.